நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்றும் மேம்பட்ட நேரம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கை மத்திய வங்கி மீண்டும் விடுத்துள்ள எச்சரிக்கை. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. வவுனியாவில் குளவிக்கோட்டுக்கு இலக்கான 9 பேர் வைத்தியசாலையில். இன்றும் நாளையும் கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறை. ஃபைனஸ் காட்டுப்பகுதியில் தீ விபத்து. யாழில் இளைஞனை நிர்வாணமாக தாக்கிய சம்பவம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. தமிழர் பகுதியில் இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு. கொழும்பு துப்பாக்கிச்சூடு தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். தொடர்புடைய விரிவான செய்திகள். நாடு முழுவதிலும் இன்றைய தினமும் 1.5 மணித்தியாலம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. மாலை 3:30 மணி முதல் இரவு 10 மணி வரையான காலப்பகுதிக்குள் 4 பிரிவுகளின் கீழ் இந்த மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. தேசிய மின்சார கட்டமைப்புக்கு 900 மெகாவாட் மின்சாரத்தை சேர்க்கும் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் செயலிழந்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி ABCD வலயங்களில் பிற்பகல் 3:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை 1.5 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படும். EFGH மற்றும் V ஆகிய வலயங்களில் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை 1.5 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. IJKLP மற்றும் Q ஆகிய வலயங்களில் மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை 1.5 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படும். RSTW ஆகிய வலயங்களில் இரவு 8 மணி முதல் இரவு 10 மணி வரை 1.5 மணி நேரம் மின்தடை ஏற்படும். இவ்வாறு மின்சாரம் துண்டிக்கப்படும் நேரமும் மின்சாரம் மீண்டும் வழங்கப்படும் நேரமும் திட்டமிடப்பட்ட நேரத்திலிருந்து 30 நிமிடங்களுக்குள் மாற வாய்ப்புள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. போலியான வேலை விளம்பரங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு மீண்டும் எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியில் எந்தவொரு வேலை வாய்ப்புகளையும் 3ஆம் தரப்பு தளங்களில் இடுகையிட மாட்டோம் என்று வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் அனைத்து உத்தியோகபூர்வ வேலை வாய்ப்புகள் பற்றிய தகவல்களையும் இலங்கை மத்திய வங்கியின் வலைத்தளம் மற்றும் உத்தியோகபூர்வ சமூக ஊடக வலைத்தளங்களில் இருந்து மட்டுமே பெற முடியும். மத்திய வங்கி வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்ய வேறு எந்த நபரோ அல்லது வலைத்தளமோ அனுமதிக்கப்படவில்லை எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய வங்கியில் வேலை வாய்ப்புகள் உள்ளதாக சமூக வலைதளங்களில் போலியான விளம்பரங்கள் அதிகம் பகிரப்பட்ட நிலையில் இந்த எச்சரிக்கை மீண்டும் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்வதற்கும் அந்த பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் 2வது முறையாக கூடி உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை தீர்மானங்களை எடுப்பது தொடர்பில் தீர்க்கமாக ஆராய்ந்துள்ளனர். அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பான, ஆரோக்கியமான மற்றும் நிலையான உணவு முறையை உறுதி செய்வதற்கும் அரசாங்கத்தின் கொள்கையை வெற்றி கொள்வதற்கும் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்பதை உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல் கொள்வனவு குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டதோடு நெல் கொள்வனவு செய்வதற்கு ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் கடன் வசதிகளின் கீழ் கொள்வனவு செய்யப்படும் நெல்லின் அளவை கண்காணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதில் துல்லியமான தரவுகளும் தகவல்களும் மிக முக்கியமானவை என்றும் அவையின்றி முடிவுகளை எடுக்கும் அபாயத்தை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாரில்லை என்றும் துல்லியமான தரவு மற்றும் தகவல் முறைமையை உருவாக்குவதற்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது.
வவுனியா உக்குளாங்குளம் பகுதியில் குளவி கொட்டியதில் 9 பேர் பாதிக்கப்பட்டு வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வவுனியா உக்குளாங்குளம் பகுதியில் வீதியில் பலர் பயணித்துக் கொண்டிருந்த போது கூட்டமாக பறந்து வந்த குளவிகள் அவர் மீது கொட்டியுள்ளன. இதில் 2 சிறுவர்கள் உட்பட 9 பேர் குளவிகளின் தாக்குதலுக்குள்ளாகி வவுனியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கியுனுப்பட்டிய கங்காராம விகாரையின் வருடாந்த நலம் மகா பெருகிற காரணமாக விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்று அமல்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். விகாரையின் வருடாந்தம் நவம் மகா பெருகிரா இன்று மற்றும் நாளை இரவு 7:30 மணி முதல் 10:30 மணி வரை வீதி உலா வரவுள்ள நிலையில் இந்த விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது. பெருகிற விகாரையில் ஆரம்பமாகி ஜினரத்தன மாவத்தை வழியாக சென்று கியுனுப்பட்டிய வெவ வீதிக்கு திரும்பி ராமநாயக்க மாவத்தை சந்திக்கு வந்து ராமநாயக்க மாவத்தை வழியாக ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை சந்தி வரை பயணித்து ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை ஊடாக அல்ட்ராயர் அவென்யூ சந்திப்பில் வலதுபுறம் திரும்பி அல்ட்ராயர் அவென்யூ வழியாக ஸ்டேபிள் தெரு சந்தி வரை பயணித்து வலதுபுறம் திரும்பி ஸ்டேபிள் தெரு ஃபேப்ரூக் பிளேஸ் ஃபேப்ரூக் சுற்றுவட்டம் ஜுனரத்தன மாவத்தை வழியாக கங்காராம விகாரையை வந்தடைய உள்ளது. இதன் காரணமாக குறித்த காலப்பகுதியில் மேற்படி வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பேராதனை கலகா வீதியில் உள்ள மலைப்பகுதியில் நேற்றிரவு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. பேராதனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலகா கண்டி பிரதான வீதியில் உள்ள கல்லோய 9வது தூண்பகுதியில் இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த பகுதியில் உள்ள ஃபைனஸ் வனப்பகுதியில் தீப்பரவல் ஏற்பட்டதாகவும் தற்போது அது பரவலாக பரவி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழில் இளைஞர் ஒருவரை நிர்வாணமாக தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் கைதான சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மையில் யாழ் கோண்டாவில் பகுதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றினுள் அத்துமீறி உள்நுழைந்த குழு இளைஞர் ஒருவரை வீட்டார் முன்னிலையில் நிர்வாணமாக்கி தாக்குதல் நடத்தியது. குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த கோப்பாய் காவல்துறையினர் தாக்குதல் மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் 10 பேரை தேடி வந்த நிலையில் 2 ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் மேலும் ஒரு சந்தேக நபர் நேற்று முன்தினம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைதான சந்தேக நபரை நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்திய நிலையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். வவுனியா பசார் வீதியில் அமைந்துள்ள கடை தொகுதியில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குடும்பஸ்தரின் சடலமானது இன்று காலை மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் சாந்தசோலை பகுதியைச் சேர்ந்த சுப்பையா ஆனந்தன் வயது 40 என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பசார் வீதியில் அமைந்துள்ள நகைப்பட்டறை ஒன்றில் தொழில் புரிந்து வரும் குடும்பஸ்தர் நேற்றைய தினம் இரவு வீட்டிலிருந்து தொழில் நிமித்தம் கடைக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் அவரது சடலம் பட்டறை அமைந்துள்ள மாடி கட்டடத்தின் கீழ்த்தளத்தில் இருந்து இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த நபர் மாடி கட்டிடத்தில் இருந்து தவறி வீழ்ந்ததால் மரணமடைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக தடயவியல் காவல்துறையினரின் உதவியுடன் வவுனியா குற்றத்தடுப்பு காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு கோட்டாஞ்சேரியில் உள்ள பெனடிக்ட் மாவட்டத்தில் நேற்று மாலை 7 மணியளவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த பகுதியில் உள்ள 2 குற்ற கும்பல்களுக்கிடையில் நிலவி வந்த தகராறின் காரணமாகவே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் T56 ரக துப்பாக்கியை கொண்டு துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த 43 வயதுடைய நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த குறித்த நபர் குடு கண்ணா என அழைக்கப்படும் பாலச்சந்திரன் புஷ்பராஜ் என்பவரின் சீடர் ஆவார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.